உங்களை அழகாக இந்த கிஃப்ட் வேலையில இந்த அம்மா சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க தெரியல. வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு? சரி, உங்கள்கிட்ட புனித நீராட்டு விழாவுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கியிருக்குது. மிக்கி எல்லாம் வந்து நல்ல ஒரு டான்ஸ் எல்லாம் தந்துட்டுது. யார் அனுப்பியிருப்பாங்க கிஃப்ட்டு? அம்மம்மா. அம்மம்மாண்ட பேர் சில வேலை அவங்களாம் இருக்கலாம். அதை விட வேற யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? எங்க இருக்காங்க? ஸ்ரீலங்கால தான் எதிர்பார்க்குறீங்க. ஸ்ரீலங்காலுக்கு மட்டும்தான் கிஃப்ட் வேற ஒண்ணுமா? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்துருக்கிற கிஃப்டை பார்ப்போமா? சரி, வீட்டிலிருந்து உங்களுக்கு வந்துருக்கிற முதலாவது கிஃப்டை வாங்கி கொள்ளுங்க. இதில் என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, நீங்க சொன்ன மாதிரி உடுப்பு தான் வந்திருக்குது. சாரி வந்திருக்கு. பிடிச்சிருக்கா? சரி, இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருக்கலாம்? அம்மா தான் எதிர்பார்க்குறீங்க ஸ்ரீலங்காவில இருந்து. சரி, அப்பா கேட்டுப்பா. அப்பா வந்து சிரிப்போட செங்கல்பா வாங்கிக்கிறார். யாரை சொல்றது தன்னிட்ட வர கேள்வி கேட்டுட்டு வாங்கணும்னு பயந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. அப்பா சொல்லுங்க யாருக்கு வந்திருக்கு இந்த கிஃப்ட் எல்லாம்? எங்க பகுதியால அம்மா மிஸ் பண்றேன். அவங்களோட சைடுல அம்மா மட்டும்தான் மிஸ் பண்றீங்களா? அம்மாவை தங்கச்சி மிஸ் பண்றேன். அதனால அவங்க யாருமே வேற யாரா இருக்கலாம்? வேற கணாக்கள் இருக்கிறோம். யாரும் சொல்ல முடியாது. உங்களோட சைடுல மட்டும் சொல்றீங்க, உங்களோட வைஃபின் சைடுல சொல்றீங்க இல்லையே? வைஃபின் சைடுல எல்லாரும் இங்கே இருக்கிறோம். எல்லாரும் இங்கே இருந்தாலும் வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பி இருக்கலாம். என்ன இருக்கலாம். சில வைஃபின் சைடோட கோபமும் தெரியல. யோசிக்கிறீங்க வைஃபின் சைட சொல்றதுக்கு ரெண்டு பக்கம் ஒன்றுதான். நாம் என்ன பொறுத்து. சரி, பிள்ளைக்கான அடுத்த கிட்ட தொடர்ச்சியா பார்ப்போம். ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. அதையும் மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. அம்மா கேட்பான். அம்மா சாரியை வச்சுக்கொண்டு தன்னட்டி ஒரு கேள்வி வரக்கூடாத மாதிரி நேர்ந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க? தெரியல. ஒரே வார்த்தை சொல்லக்கூடாது. உங்களோட சைட்டா, உங்களுடைய கணவன் சைட்டா, அல்ல கணவன் மிஸ் பண்ணியா அனுப்பி இருக்கலாம். வெளிநாடுகளுக்கு வந்திருக்கலாம். நிறைய ஓரங்கள் இருக்கலாம். பட் யோசிச்சு பார்க்கணும். என்ன கடைசி மட்டும் தெரியலன்னு சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த கிஃப்ட் வாங்கன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? போட்டோ பிரேம் வந்திருக்குது. சில பேரோட கோபமா இருக்கிறாங்க கூட இந்த இடத்துல ஒன்று சேர்றதுக்காக கிஃப்ட் அனுப்பி இருக்கலாம். சில அப்பாண்ட கடந்த காலங்கள்ல விடுபட்டு போன உறவுகளா கூட இருக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணி பாருமா. கோபி மாமா அதுல பேர் இருக்குது. என்ன எடி நிக்க கூட முதல்ல நினைச்சிருக்கோம். கோபி மாமா இப்ப கோவிக்க போறாரு. என்ன சொல்ல இல்லைன்னு சொல்லி 23 ஆவணி 2026 மஞ்சள் பூசி மங்களமாய் நீண்டு வளர்ந்து மணலி மாதாம் பருவம் தாண்டி மஞ்சள் பூசி மங்களமாய் நீண்டு வளர்ந்து மணலி மாதாமல் பருவம் தாண்டி பெண்ணாய் மலர்ந்திருக்கும் எங்கள் செல்வத்திற்கு இனிய பூப்புனித நல்வாழ்த்துக்கள். பெண்ணாய் மலர்ந்திருக்கும் எங்கள் செல்வத்திற்கு இனிய பூப்புனித நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் புதிய எடுத்து வைக்கும் அன்பு பெண்ணே, புன்னகையோடு நட பொய் போற்ற வாழு. உனது எதிர்காலம் பொன்னாய் ஒளிர வாழ்த்துகின்றோம். வாழ்வில் புதிய அடி எடுத்து வைக்கும் அன்பு பெண்ணே, புன்னகையோடு நட பொய் போற்ற வாழு. உனது எதிர்காலம் பொன்னாய் ஒளிர வாழ்த்துகின்றோம். கிஃப்ட் அனுப்பின கோபி மாமாவே உங்களை அறிய இருக்கிறாங்க. கோபி மாமா என்ன சொல்ல போறீங்க? நன்றி மட்டும்தானே? உங்களை அழகாக இந்த கிஃப்ட் வேலையில இந்த கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீரா இருக்கட்டும். உங்களை இருக்கிற அளவு கடந்த பாசத்திலான இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிற எதிர்பார்க்கிறீங்களா?
கிஃப்ட் அனுப்பினவருக்கு இந்த இடத்துல பிள்ளைங்க அம்மா ரீதியில என்ன சொல்ல போறீங்க? நன்றி. கோவிமாமா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.